கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 27வது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 301வது பக்கம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அதன் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்த உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே அது தகும். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தியானிக்க உதவி செய்வாரா. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பலியிடுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஆரோனுடைய ஊழிய அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மெல்கிசேதேக்கினுடைய முறைமை, இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 7வது வசனத்துல பாருங்க, மாம்சத்திலிருந்து நாட்களில் தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமையுள்ள நோக்கி பலத்த சத்தத்தோடும். அப்ப இயேசு என்ன பண்ணியிருக்காரு? சத்தம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் எங்க ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? வீட்லயா, சர்ச்சிலையா? வனாந்தரத்துல, நைட்டு நேரத்துல வனாந்தரத்துல தனியா போய் அவர் ஜெபம் பண்ணும்போது பிதாவே அப்படி சொல்லணும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் என்ன பண்றார்? ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அதனால அது ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நாம தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து பாருங்க, கீழ்ப்படுகிற அந்த காரியத்துல தான் என்ன பண்றார்? பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை பாத்தீங்கன்னா வேதத்தில் அவ்வளவா விளக்கி சொல்லல. அது யதார்த்தமான காரியம். பிதாவுக்கு அவர் எப்படி கீழ்ப்படிந்தார் அததான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார் பார்க்கும்போது பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்போ என்ன உங்களுக்கு நான் அதுல விலைக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, பாடு அவர் எங்க அனுபவிக்கிறார்? போகும்போது வரும்போது சிலுவையில தான். கரெக்ட். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கடைசி அந்த ஒரு
ஒரு 6 மணி நேரம் 6-7 மணி நேரம் மற்றதை அவதூறா பேசுறாங்க, இது பண்றாங்க, எகெயின்ஸ்டா பேசுறாங்க, போராடுறாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இன்னும் நான் உங்களுக்கு ஷார்ப்பா சொல்ல போனேன் அப்படின்னா, எப்ப இயேசு கிறிஸ்து மேல கை போட்டாங்க, நிறைய முறை ட்ரை பண்ணாங்க, கல்லெறியறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவரை மலையில இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ தடவை வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் சக்சஸ் ஆகல. எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவர் மறைஞ்சு கடந்து போய் விலகி போய் அப்படின்னு இருக்கும். அது எப்படி தப்பிச்சாருன்னே தெரியல. எந்த முறை எப்ப ஃபர்ஸ்ட் அவர் மேல டைரக்டா கை போட்டாங்களோ, எங்கன்னா கெத்செமனே தோட்டத்துல யூதாஸ் காட்டி கொடுத்தப்போ அங்கேயும் கூட பாத்தீங்கன்னா யோவான் 18:6 பாருங்க. யோவான் 18 நான் தான் என்று வாசிங்க. யோவான் 18:6 வாசிங்க. யோவான் 18:6 நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பாருங்க, அந்த போர் சேவகர்கள் வந்து அவர் கெத்செமனே தோட்டத்துல பிடிக்க வராங்க. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோட கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களுடனே சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில திரும்பினார். அதாவது the moment they are going to touch Jesus, இயேசுவை தொடுவதற்கு எத்தனிக்கும் போது, அவங்க கையை நீட்டும் போது பாருங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி என்ன பண்றாங்க, அப்படியே தூக்கி எறியப்படுறாங்க. அடுத்து அவரை தொடர்றதுக்கே யோசிக்கிறான், எப்படி அவரை தொடறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யூதாஸ் போய் என்ன பண்றான், நான் போறேன், என்னை ஒன்றும் செய்ய மாட்டார், நான் நிறைய அவர் கூட தொட்டிருக்கிறேன், அவர் கூட இருந்திருக்கிறேன். அப்போ அவர் போய் முத்தம் செய்யறான். அதுக்கப்புறம் பாருங்க, அவரு இயல்பா வரார். அந்த ரியலிஸ்டிக்ல வந்து தன்னை என்ன பண்றாரு, அவங்க தொடுவதற்கு, அரஸ்ட் பண்ணுவதற்கு, கை போடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் பரிசுத்தர். அவரை யாரும் தவறான நோக்கத்தோடு தொட முடியாது. ஏன்னா யூதர்களும் பரிசேயர் என்ன பண்ணாங்க, கல் எறிகிறதுக்கோ அவர் மேல காரி துப்புறதுக்கோ எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. கடைசியில தான் சம்பவிக்குது. அவரை தீய நோக்கத்தோடு ஒரு தவறான எண்ணத்தோடு யாருமே தொட பிதா அனுமதிக்கிறது. அந்த வேளையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எப்போ வந்து தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார்னா, பிதா அவருக்கு சொல்லிட்ட, இனி உன்னுடைய அதிகாரம் வேண்டாம், இனி கீழ்ப்படி, இனி வந்து நீ பாடுகளுக்கு என்ன பண்ண போற, உன்னை உட்படுத்தி கொள்ள போகிற, உன்னை நீ வந்து விட்டு கொடுத்துரு அப்படின்னு பிதாவாகிய தேவன் அவருக்கு சொன்னதுனால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் தவறான நோக்கத்தோட அவரை தொடுறாங்களோ, ஃபர்ஸ்ட் அடி எப்போ விழுகுதோ அப்போ ஜனத்தினுடைய பாவம் அவர் மேல் விழுகிறது. அதனால கவனிச்சுக்க, அவர் மேல் வந்து பாவத்தின் நிழல் கூட படுவதற்கு அவர் அனுமதிக்கிறதே கிடையாது. அவருக்குள்ள எந்த விதமான பாவத்தின் கிரியைகளோ, செயலோ, சிந்தையோ, உள்ளிந்திரியங்களுடைய நினைவுகளோ எள்ளளவு நாட் 0% கூட கிடையாது. எப்ப அவர் மேல் பாவம் சுமத்தப்படுகிறது, அதான் அந்த பழி எப்ப சுமத்தப்படுகிறதுனா, எப்ப முதல்ல அவர் மேல ஒருத்தன் கையை வைக்கிறானோ, அடிக்கிறானோ, அப்பதான் பாருங்க எல்லாருடைய பாவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா, அப்பதான் பாடு அது என்ன சொல்ல வரேன், பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாடுகள் என்ன, அவருக்கு என்னன்னா சரீர பிரகாரமான பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த சிலுவையை தன்னுடைய சரீரத்துல சுமக்கிறதுனால அவருக்கு பாடு இல்லை. இருதயத்துல தன்னுடைய சரீரத்துல எல்லா ஜனத்துடைய பாவங்களையும் பிதாவாகிய தேவன் கொட்டிக்கிட்டே இருக்கிறார். என்னைக்கு முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவன் எப்ப கைய வச்சானோ, அதுல இருந்து அவருடைய ஆவி சிலுவையில உயிர் பிரிகிற வரைக்கும் பாருங்க ஆட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருடைய பாவங்களும் ஆட் ஆகிட்டு இருக்கு. அதை ஏன் அவர் அனுமதிச்சார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் அவருக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு இருந்தனால, ஏன்னா நம் பாவம் எனக்குள்ள வந்துருச்சு, நான் பாவத்தினால நிறையப்பட்டேன் அப்படின்னா நான் பிதாவை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வரும். பிதாவும் நானும் தனியா இருக்கவில்லை, நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாய் இணைந்து இருக்கிறோம். அப்ப எங்களை பிரிக்கக்கூடியது என்ன, பாவம் தான். அப்ப ஆண்டவரே, என்னை இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். என்ன அர்த்தம், அவருக்கு ஏன் என்னை கைவிட்டீர், இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பாவத்தினால் அவர் பிதாவை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழல் வரும். அதுக்கு அவருக்கு மனசு இல்லை. நம்ம எவ்வளவு நாள் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோம், 24 நேரத்தில் 24 மணி நேரம் நம்ம வந்து ஆண்டவரோட இருக்கிறோம் உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா பாருங்க, அவர் ஒரு இமை பொழுது கூட அவர் பிதாவை விட்டு பிரியல. அப்ப அந்த கீழ்ப்படிதல்,
அப்ப பிரியணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டதுனாலதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் பூரணரான பின்பு. அந்த பிதாவாகிய அந்த கட்டளை அவரால் அது முடியாது. என்னால இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்க, இதனால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு நான் பாத்திரனும் அல்ல, நான் என்ன தப்பு செஞ்சேன், என் மேல என் எல்லா பாவத்தையும் சுமத்தேன். ஏன்னா நீ அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அதற்காகவே நான் உன்னை இந்த பூமியிலே அனுப்பி இருக்கிறேன். அப்ப அந்த காரியத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்னவாகிறாரு? பூரணராகி விடுகிறார். அப்ப அவருடைய அந்த பாத்திரம் நிறைவடைகிறது. அப்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. எபிரேயர் 5:9 நானே வாசிக்கிறேன். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப அந்த இடத்துல இயேசு கீழ்ப்படியல அப்படின்னா அவர் பூரணராக முடியாது, ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு ஃபிட் ஆக முடியாது. நான் உங்களுக்கு இன்னும் விலைக்கு சொல்றதுக்கு எப்படி சொல்றது, நான் உங்க பாஷையிலே சொல்றேன். இப்ப நீங்க டெய்லரா இருக்கிறீங்க, டெய்லர் பாஷையிலே நான் சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க அளவு ஜாக்கெட் கொடுக்குறாங்க, அந்த அளவு ஜாக்கெட்டை வச்சு நீங்க ஜாக்கெட் என்ன பண்றீங்க, கட் பண்றீங்க, துணியை கட் பண்றீங்க, அந்த அளவு ஜாக்கெட் மாதிரியே தைக்கிறீங்க. தைக்கும் போது பாக்குறீங்க, அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறீங்க, தச்சு கொடுக்குறீங்க. அவங்க சொல்றாங்க, இல்லையே நான் கொடுத்த அளவு ஜாக்கெட் மாதிரி இல்லையே, இது தையல் மேல இருக்கு, கை கீழே இருக்கு, நீங்க கழுத்தை இப்படி வெட்டிட்டீங்க, இப்படி போகுது எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவு ஜாக்கெட் தான் எனது பெர்ஃபெக்ட் ஃபிட், அதான் 100% ஃபிட். அந்த அளவு ஜாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு தச்சு கொடுக்கணும். அப்படின்னாதான் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு அது ஃபிட்டா இருக்கும். அதுதான் அந்த அந்த பெர்ஃபெக்ட்னஸ், அந்த பூரணம் என்ன அப்படின்னா அதான் அளவு ஜாக்கெட். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பரிபூரணமாய் கீழ்ப்படைந்ததுனால அவர் என்ன பண்றாரு, இனிமேல் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க காரணராக மாறிவிடுகிறார். அப்போ அவர் ஒரு மாடலாக, ஒரு 100% ஒரு கரெக்டா பெர்ஃபெக்டான ஒரு பாத்திரமாக மாறினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவரால் ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவர் 99.9% தான் பெர்ஃபெக்டா இருந்தாருன்னா, இயேசுக்கு யாராவது கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவரால் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அப்ப 100% அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பூரணராகி தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்க காரணராக மாறிவிடுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவு ஜாக்கெட் மாதிரி பாருங்க, அவர் பெர்ஃபெக்டா இருக்கிறார், பெர்ஃபெக்டா இருக்கிறார். அந்த பெர்ஃபெக்ட்டுக்குள்ளதான் நம்ம போகணும். அதான் வாசி எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். உங்க பாயிண்ட் அப்படியே அங்க வந்துருச்சு பாருங்க. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அளவு, நான் உங்களுக்கு என்ன அளவு கொடுத்தேன், நீங்க என்ன அளவுக்கு தச்சு கொடுத்துருக்கீங்க சொல்றாங்கல்ல. அப்போ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு, கிறிஸ்துவின் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அப்ப அவர் தான் ஸ்கேல், அவர் தான் பெர்ஃபெக்ட், அவர் தான் மாடல். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம மோல்டு பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம், அவருடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி நாம இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய அதான் சொல்றார் பவுல், எப்படியாகிலும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இணைக்கப்படும்படிக்கு போராடுகிறோம். அப்ப அவர் தான் பாருங்க நிறைவான வளர்ச்சியினுடைய அதுக்கு மேல அளவு கிடையாது, அதற்கு மேல யாருமே பெர்ஃபெக்டா வாழ்ந்து காண்பித்த சரித்திரம் கிடையாது. அப்ப இந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, that is a scale fixed. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பாத்திரம் நமக்கு வாழ்ந்து காண்பிக்கப்பட்டு ஒரு அளவு ஸ்டாண்டர்டாக நிரந்தரமான ஒரு அளவு நியமிக்கப்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நாம ஃபிட் ஆகணும், பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக. அதுக்கப்புறம் கீழே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வளர்ச்சிக்கு தக்கதாக, அந்த அளவுக்கு தக்கதாக நம்மை மாற்றி கொள்ளணும். அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் அவர் நினைச்சார், எப்படியெல்லாம் பேசினார், அவருடைய நடை, உடை, பாவனை, சிந்தை, செயல், ஓட்டம், நடை எல்லாருக்கும் தகுந்த மாதிரி, எல்லாவற்றுக்கும் தகுந்த என்ன பண்ணணும், நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறதா நம்முடைய வாழ்க்கை. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 22:32.
நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார். அடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:1. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் புதிய உடன்படிக்கை சபையில முக்கியமான 2 பாத்திரங்களை கிறிஸ்து நிறுத்துகிறது யார் அப்படின்னா பேதுருவையும் பவுலையும் தான். அப்ப 2 பேரும் பாருங்க, அங்க பேதுருக்கு என்ன சொல்றாரு? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. முதல்ல நீ பெர்ஃபெக்ட் ஆகு. நீ என்னை மாதிரி 100% அந்த ஃபிட்னஸ்க்குள்ள நீ வா. அந்த பெர்ஃபெக்ட் ஃபிட்னஸ்க்குள்ள நீ வந்ததுக்கு அப்புறம் உன் கூட இருக்கிற மற்ற சகோதரர்களையும் சீஷர்களையும் நீ ஸ்திரப்படுத்தலாம். பட் அந்த ஃபிட்னஸுக்கு பேதுரு லாயக்கே இல்லை. கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத நபர். படிப்புலையும் சரி, குணத்திலையும் சரி, சுபாவத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, எதுலையுமே இயேசுக்கு அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா பாருங்க, அந்த யோவான் 21ஆம் அதிகாரம் அந்த கடைசி அந்த பகுதி தான் அந்த அந்த துருப்பு சீட்டு மாதிரி அந்த கிளைமேக்ஸே தான். நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா. அப்ப அவருடைய ஃபிட்னஸ்க்குள்ள நம்ம வர்றதுக்கு அவர் நமக்கு துருப்பா பயன்படுத்துற காரியம் என்னன்னா அன்பு. அன்பை கொடுத்து 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 அளவில்லாத அன்பை கொடுத்து பாருங்க, அவருடைய அளவுக்கு தக்கதாக நம்மளை அப்படியே உருக்கி உருக்கி கொண்டு வந்துடுறார். அன்பு தான் உருக்கு. எப்படி அந்த நெருப்புல போட்டு அந்த இரும்பை உருக்கி அந்த மோல்டுல கொண்டு வராங்களோ, அவர் பவுல் அன்பின் ஆவியினாலே என்னை நெருக்கி ஏவுகிறார். அன்பின் ஆவியினாலே. அப்ப அன்பை கொடுத்து என்ன பண்றார்? அவருடைய அந்த பூரணத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார். அதான் பவுல், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றி வாருங்க. அப்ப அவரே சாட்சி கொடுக்கிறார். நான் 100% இயேசுவை நான் ஃபாலோ பண்றேன். இயேசுவை போல நான் வாழ்ந்து காண்பிக்கிறேன். இயேசுவை போல உழைக்கிறேன். நான் எப்படி அந்த தைரியம் யாருக்கு வராது. பவுல மாதிரி இன்னைக்கு வரைக்கும் மார்த்தட்டி யாரும் அதை சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய மன நிறைவின்படி நான் இயேசுவை 100% அப்படியே அச்சு அடையாளமாக நான் கடைபிடிக்கிறேன். அந்த அளவுக்குள்ள அந்த ஃபிட்னஸ்க்குள்ள நான் கரெக்டா இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? பவுல் சொல்றார். அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசிங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க வேண்டாம், நேரம் ரொம்ப ஆயிடுச்சு இன்னைக்கு. அதாவது 2 விஷயத்தை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து நீங்க சொல்லணும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதலை குறித்து நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். மெயினா வந்து கீழ்ப்படிதலை குறித்து பார்த்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல எலிசாவுக்கும் எலியாவுக்கும் உள்ளக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கவுண்டர் அட்டாக். அது பாத்தீங்கன்னா எலியா வந்து ஆண்டவரால எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, மற்ற தீர்க்கதரிசிகளாம் சொல்றாங்க, உனக்கு தெரியுமா தெரியுமான்னு சொல்லி. அப்ப எலிசா பாருங்க 3 இடத்துல அவர் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போகும்போது நீ இங்கே இரு, நான் பெத்தேலுக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறார், நானும் கூடவே வரேன் அப்படிங்கிறார். அடுத்து பெத்தேல இருந்து எரிகோவுக்கு போறார். அங்கேயும் நீ இங்கே இரு, நான் எரிகோவுக்கு போறேன் அப்படிங்கிறார். இல்ல அவரு நானும் கூடவே வரேன்னு வர்றார். அடுத்து எரிகோவில இருந்து யோர்தானுக்கு போகிறார். அங்கேயும் சொல்றார் நீ இங்கே இரு, என் கூட வராதங்கிறார். இவர் பின்னாடியே போகிறார். அப்ப எலிசா எலியாவுக்கு 100% கீழ்ப்படியணும் அப்படின்னா இங்கே இருந்தா இருக்கணும்ல, இங்கே இருந்தா இருக்கணும்ல. இல்ல நான் உங்க கூடவே வரேன் அப்படின்னு அவரு ஏன் சொல்லணும்? அது ஒரு ஹோம்ஒர்க். அல்லேலூயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 28ல இருந்து 30 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 2 குமாரர் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். ஒருவன் வந்து திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்றான், வேலைக்கு அனுப்புகிறார். அவன் வந்து போமாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், வேலைக்கு போயிடுறான். இன்னொருத்தர் 2வது பையன் வந்து நான் போறேன் அப்படிங்கிறான். ஆனா என்ன, அவன் அங்கிட்டு போயிட்டு போகல, வேலையை செய்யல. அப்ப அதிலே விளக்கம்லாம் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய தியானம் எப்படி? எலியாவுக்கு எலிசா ஏன் கீழ்ப்படியில? வீடியோல பாக்குற நீங்களும் கூட கமெண்ட்ல போடலாம். அல்லேலூயா. எலிசா வந்து ஏன் எலியா கூட இந்த காரியத்துல ஒத்துழைப்பு கொடுக்கல, கீழ்ப்படியில அப்படிங்கிற காரியத்தை நீங்க நாளைக்கு சொல்லுங்க. அப்ப ஒட்டுமொத்தமா நான் எப்படி நான் முடிக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு நாம கீழ்ப்படுகிற அந்த ஒரு காரியத்துல மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும், அவரோடு கூட அந்த ஃபிட்னஸ்க்குள்ள அந்த பூரணத்துக்குள்ள நம்மை நாம இணைத்து கொள்ள முடியும். அதுக்கு மெயினா நமக்கு வரக்கூடிய காரணம் என்ன? சோம்பேறித்தனம், அசதி, நிர்விசாரம், அஜாக்கிரதை, காரியத்தை ஒத்தி போடுகிறது. எப்பயுமே பாருங்க, கண்டிப்பா நம்முடைய மனசுல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏவிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க யாருமே அதை மறுக்க முடியாது. யாருமே அதை மறுக்க முடியாது. ஒரு காரியத்தை செய்யும் போதோ, ஒரு காரியத்தை வந்து நீங்க நினைக்கும் போதோ, இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தோற்றம்
ஒரு உந்துதல் கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும். பைபிள் வாசிக்க சொல்லுவாரு, ஜெபம் பண்ண சொல்லுவாரு, நிச்சயமா சொல்லுவாரு. ஆனா அந்த நேரத்தை நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த வேலையை முடிச்சிட்டு செய்யறேன். அப்ப நமக்கு பிரியாரிட்டி தான் கொடுப்போம் முடிய அவருடைய சத்தத்துக்கு நம்ம பிரியாரிட்டி கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த சோர்வு அஜாக்கிரதை, அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு எரேமியா 48:10 அசதியாய் அவருடைய வேலையை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ்க்குள்ள நம்ம போகல அப்படின்னா நமக்கு பெரிய இழப்பு. ஏதோ நம்ம ஃபிட்னஸ்க்குள்ள போய் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது, நம்ம சபிக்கப்பட்டவர்களா மாறிடும். அதான் பெரிய கஷ்டம். அதாவது நியூட்ரல்ன்ற வேலையே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்ல, நியூட்ரலே கிடையாது. ஒன்னு ரெட் இல்ல கிரீன், ஒன்னு பரலோகம் இல்ல நரகம். நான் பூமியில இருந்துருவேன், இங்கே எனக்கு எதுவுமே வேண்டாம் இது வேண்டாம், நான் பூமியில எப்பவுமே இருந்துருவேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த நியூட்ரல்ன்றதே நமக்கு கிடையாது. அப்ப 100% அந்த ஃபிட்னஸ்க்குள்ள போய் ஆகணும். அந்த ஃபிட்னஸ்க்குள்ள போகல அப்படின்னா நமக்கு என்ன காத்திருக்கு? அந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அதனால அந்த ஃபிட்னஸ்க்குள்ள நாம போக, அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நம்மை பூரண புருஷராக்க ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செஞ்சு அந்த பூரணத்துக்குள்ள நாம் கடந்து போவோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.